Hi friends, hello everyone, welcome back to our channel Ultimate Circle. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹரிதாஸ் நான்சில இருந்து ஒரு விலாக் தான் பார்க்க போறோம். இங்க சூப்பரான வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். எனக்கு இந்த ஷாப் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம தில்குஷ் பக்கத்துல இருக்கிற அந்த ஹரிதாஸ் நான்சி தான் இது. ஸோ அங்கே வந்து நமக்கு க்ரோசரிஸும் கிடைக்கும், ப்ளஸ் பர்த்டே டெக்கர் ஐட்டம்ஸு, ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் கவரிங்கில் நம்ம வியர் பண்ணுறது, அப்புறம் சாமி டெக்கரேட் பண்ணுற திங்ஸ், இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ்னு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஷாப் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ், அதாவது தீபாவளி டைம் அந்த மாதிரிலாம் ஃபெஸ்டிவல் டைமில் இன்னும் சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம தேவையானது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு 1 ஹவர் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. அண்ட் சில ஐட்டம்ஸ் நம்ம இந்தியாவில் இருந்து கிடைக்கிற ஜெம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸு இங்கே கிடைக்கும். நம்ம யூஸ்வலாக இங்கே மிடில் ஈஸ்டில் வாங்குறத விட அங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஜெம்ஸ் வேணும் அப்படின்னாலும் இங்கே கிடைக்கும். ஸோ என் பசங்க கண்டிப்பாக அந்த ஜெம்ஸு, அந்த 5 ஸ்டார் அதெல்லாம் இங்கே கண்டிப்பாக போனால் எடுத்துருவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஷாப்லேருந்து விலாக் நம்ம சேனலில் போடுறேன். எப்போவுமே நினச்சிட்டே இருப்பேன், எல்லாமே சூப்பராக இருக்குது, ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அது ஃபைனலி நேற்று தான் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஃபஸ்ட் நான் எடுத்தோடனே நான் பூஜா ஐட்டம்ஸ் தான் போனேன். நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே என்னென்ன புதுசாக வந்திருக்கு, என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் போனேன். நம்மளோட ஓம் கூட போட்டிருந்தாங்க, அழகா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு, அதுவும் தமிழில். ஸோ 1 ஒமனி ரியால் வந்து 217 இந்தியன் ருப்பி அந்த ரேஞ்சில் இப்போதைக்கு இருக்குது. அவங்க ஓஆர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் 1 ஓஆர் எவ்வளோங்கிறது நான் இங்கே ஷூட் பண்ணுற விலாக்ஸுக்கு அது மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் 1.2 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. 250 to 60 ருபீஸ் வரும் நம்ம இந்தியன் மணிக்கு. அண்ட் இதில் என்னன்னா எல்லாத்துலேயுமே அவங்க ப்ரைஸ் டேக் போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை சூஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் பார்த்து. நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ், காப்பர் ஐட்டம்ஸ்னு சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் கூட பார்க்க முடியாதபடி ரொம்ப அழகழகான திங்ஸ் இருந்துச்சு. இப்போவுமே இந்த டெக்கார் ஐட்டம்ஸு, இந்த பூஜை ரூம் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரைஸஸும் டிஃபர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி சில இது வந்து வெயிட்டாக இருக்கும் நம்ம தூக்கும்போதே, சில இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நம்ம எப்படி வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். குட்டியான நிறைய அகல் விளக்கு அந்த மாதிரி அழகாக வச்சுருப்பாங்க. அண்டு கார்த்திகை வர்ற டைம்லேயும் இன்னும் கொஞ்சம் அகல் விளக்கு ஜாஸ்தி பண்ணிடுவாங்க. ஸோ அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ப்ராடக்ட்ஸு. இப்போ மோஸ்ட்லி பெருசாக ஃபங்க்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஜென்ரலான பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. தீபாவளி, கார்த்திகை, பொங்கல் அந்த மாதிரி வரும்போது இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடான ஐட்டம்ஸ் நிறைய கொண்டு வந்து இறக்கியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஷாப்பு. மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்க நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் வந்து தில்குஷ் பக்கத்தில் தான் இருக்கிறதுனால எப்போவுமே வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு விசிட் பண்ணிடுவோம். பட் ஷூட் பண்ணது இப்போ தான் ஷூட் பண்ணுறேன் நான் வீடியோ அப்படிங்கிறது. ஸோ மோஸ்ட்லி ப்ரைஸ் டேக்கோட தான் சேர்த்து வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அந்த பூஜா ஐட்டம்ஸ் தான் நான் எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. ரொம்ப குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம விளக்கு வைக்கிறது, ப்ளஸ் நம்ம அகர்பத்திக்கு அதுக்கு தனியாக ஸ்டாண்டு, அப்புறம் குட்டி விளக்கு கூட அழகாக அந்த உள்ளங்கை அளவுக்கு நல்ல விளக்கு, அதுவும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவுமே அடுத்து விலாக்ஸில் வரும். கிச்சன் ஐட்டம்ஸும் நிறையா இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் டூல்ஸ் அந்த மாதிரி. ஸோ தான் நான் அந்த விளக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். இது வந்து 4.7 நியர்பை 1000 ருபீஸ் வந்துடும். நல்லா 5 முகம் கொண்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நார்மல் நம்ம குத்து விளக்கு மாதிரி குட்டியாக அழகாக இருந்தது. இது ஒரு 600 ருபீஸ் நியர்பை வரும். எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் டைம் இங்கே ஏப்ரல் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அதெல்லாம் கூட நிறைய நியூ அரைவல்ஸ் வச்சுருந்தாங்க. இது ஒரு சிங்கிள் இது கொடுக்குற மாதிரி லஞ்ச் பாக்ஸ், இது குட்டியாக க்யூட்டாக இருந்தது.
நிறைய சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் இப்போ டபுள் லேயர் 2 பீஸ் செட்டு இருக்கும். சில பேர் தனித்தனியாக எடுத்துகிட்டு போகணுங்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் அழகாக இருந்தது. ஸோ கீழே மேலேன்ட்டு மேலே ஒரு அடுக்கு மாதிரி மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே வந்து ஓவல் ஷேப்பில் இருந்துச்சு, ரவுண்ட் ஷேப்லேயும் இருந்துச்சு. நம்ம டபுள் லேயராக செப்பரேட் பாக்ஸஸாகவும் இந்த மாதிரியும் இருந்துச்சு. ஒரே இதில் அடுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரியும் இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் அழகழகாக குட்டியாக கலராக வச்சுருந்தாங்க. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே. இது சால்ட் பெப்பர் அந்த மாதிரி நம்ம தட்டுறதுக்காக இதுவுமே அழகாக இருந்தது. 400 பைசா போட்டிருந்தாங்க. ஸ்பைசஸ்க்காக செப்பரேட் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில். இது நல்லா வெயிட்டாகவே இருந்தது. ஒன்று எடுத்து பார்த்தாலே நல்லா கிளாஸ் இது சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ரேக்கில் வந்து இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம யுட்டென்சில்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. கேக் டெக்கார் பண்ணுற மாதிரி ஃபோர்க் பேக்கு, ஸ்பூன் பேக்கு, அப்புறம் பிளாஸ்டிக் கப்ஸ் இந்த மாதிரி மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறது இது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற வெசல்ஸ் இதுலேயுமே வந்து மண்பானையில் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மட்டில் பண்ணுற அந்த வெசல்ஸ் கூட வச்சுருந்தாங்க. இது கலரும் சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. ஆனால் பார்க்க செம க்யூட்டாக இருந்தது. இது லாஸ்ட் டைம்லாம் இல்லை, இந்த டைம் தான் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் சூப்பராக அடுக்கியிருந்தாங்க. இதான் நான் சொன்னது மண் பானை மாதிரி மண் சட்டி சூப்பராக இருந்தது. செம்ம வெயிட்டாக இருந்தது. எடுக்கிறதுக்கே பயமாக இருந்தது, கீழே போட்டால் அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஸோ இந்த மட் பார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நியர்லி 13 ரியால்ஸ் கிட்ட வந்துடுது. சைஸை பொறுத்து அது டிஃபர் ஆகுது. இந்த குக்கிங் பாட் வந்து 7 ரியால்ஸ் அதான் போட்டிருந்தாங்க. ஸோ அதோட சைஸ் பொறுத்து ரேட் வந்து ப்ளஸ் மைனஸ் அந்த ரேஞ்சஸில் இருக்குது. தோசைக்கல், தவா அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே சூப்பராக வச்சுருந்தாங்க. இதுவும் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய இந்த மாதிரி நார்த்தன் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய டெக்கார் ஐட்டம்ஸு, அழகான கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பவுல் அதுவுமே வந்து சூப்பராக இருந்தது. வித் ஸ்பூனோட ரொம்ப அழகாக இருந்தது. சர்விங் பவுலு அதிலே போட்டிருப்பாங்க சூப் பவுல் அப்படின்ட்டு. இவ்வளோ அழகழகான நம்ம விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் மாதிரி க்யூட்டாக இருந்தது எல்லாமே. இதெல்லாம் பிராஸில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஊறுகாய்க்குன்னு வைக்கிற செராமிக் ஜார் தான் இது. அதுலேயும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்தது. ஸோ நியர்லி 200 ருபீஸ் வருது அந்த சின்ன சைஸு. இந்த அது மாதிரி ப்ரௌன் இருந்த மாதிரி இதில் எல்லோ கலர் அப்படியே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மலாம் விளக்கு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர்லேருந்து லிக்விட்ஸ் அது எல்லாமே அதுவுமே சேர்த்தே சேல் பண்ணுறாங்க. விளக்கு அந்த மாதிரி பூஜா பொருட்கள் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த மாதிரி பிராஸில் வந்து கப் அண்ட் சாசர் கூட இருந்துச்சு. அதுவுமே நல்லா பேக் பண்ணி க்யூட்டாக வச்சுருந்தாங்க. பிராஸ்லேயும் இருக்குது, ஸ்டீல்லையும் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டோட்டலாக நம்ம ஃபுல்லாகவே பார்க்கணுன்னா ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அதை நான்ஸ்டிக்கில் நம்ம ஆப்பம் மேக் பண்ணுறது வச்சுருந்தாங்க. அதே இதில் வந்து அயன்லேயும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா வெயிட்டாக இருந்தது. கேஸ்ட் அயன்னு சொல்கிறதுல ஆப்பம் மேக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான பொருட்களும் இங்கே வந்து இருக்கும். நம்ம இந்தியாவில் கிடைக்கிற பொருட்கள், அங்கே மட்டும் கிடைக்கிற பொருட்கள் வந்து இங்கே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்பம் மேக் பண்ணுறதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதான் கேஸ்ட் அயனில் நான்ஸ்டிக் இல்லாமல். அது எடுக்கும்போதே செம வெயிட்டாக இருந்தது. அதான் பார்த்தேன்னா கேஸ்ட் அயன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ ஹாக்கின்ஸில் வந்து 2 டிஷ் செட் அப்படின்னு வந்திருக்குது. ஸோ நம்ம ஒரே வாட்டியில் வந்து 2 இது வச்சுக்கலாம். பருப்பு சாதம் அப்படின்னு 2மே நம்ம குக் பண்ணுற மாதிரி அதுலேயே அவங்களே போட்டிருக்காங்க. குக் 2 dishes at once அப்படின்ட்டு. ஸோ அது நான் இப்போ தான் பார்க்குறேன் ஹாக்கின்ஸில். அது ப்ளஸ் அடுத்து இட்லி ஸ்டாண்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.